நோக்கி நான் பூஜை செய்ய வேண்டும். காலையில இருந்து அவ்வளவு தாளபாலம் முடித்து விட்டு உண்மைதான் இந்த உலக நன்மைக்காக நீங்க பூஜை செய்வது வழக்கம். அதனால நீங்க பூஜை செய்ய சென்றீர்கள். ஆமா, அப்படி இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும்? மலர் எடுத்து வரும். மலர் எடுத்து வரும். நான் குலைக்கரை செல்கிறேன். ஏதோ யாரோ வருவது போல் தெரிகிறது. யார் என்று பார்ப்போம்.
வந்திருக்கிறார். நான் பானபானம் செய்வதற்கு போகிறேன். இந்த வனாந்திரத்துல நெடிய தூரம் கால்நடையா நடந்து வந்தேன். திரேகம் எல்லாம் ரொம்ப களைப்பா இருக்கு. ஒருவேளை ஆகாரம் இருந்தா உங்க குடிசையில ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்டு போவேன். அப்பா நான் ஏழ்மையா இருந்தாலும் வர்றவங்களுக்கு இல்லங்காவல் படிக்கு மனம் கோணாமல் நாங்க சாதம் பரிமாறுறது எங்க குல வழக்கம். அப்படியே உண்மைதான். இதோ நான் தானபானம் முடித்து சிவபூஜை முடித்து வருகிறேன். நீ வந்திருக்கு வந்தனருக்கு அவருடைய மனம் கோலாமல் வழிக்கு அன்ன பரிமாற வேண்டும். அண்ணா உங்களுடைய உத்தரவை என்றாவது நான் மீறி இருக்கின்றேன். ஒருவேளை உங்க பேச்சுக்கு தான் மறு பேச்சு பேசி இருக்கிறனா அப்படியே அகட்டம் சாமி சென்று ஆகிட்டோம். அந்த நிலை உங்களுக்கு மனம் கோலாமல் வழிக்கு என் தேவையால் உணவு பரிமாறுவார். சரி நீங்க உணவறிந்து தண்ணி கொண்டு நான் சென்று வரட்டுமா? ஆகட்டும். நான் நம்மளுக்கு ஐயா சாப்பிடுங்களையா. வாசனை பண்றாரு. என்ன பத்தலாம்? என்ன கார வடை வைக்கட்டுமா? அப்புறம் அதெல்லாம் வேண்டாமா? ஓட்ட வடை வேணுமா? ஓட்ட கச்சாயம். ஓட்ட கச்சாயமா? கிழவனுக்கு ஓட்ட கச்சாயத்து மேல நினைப்ப. ஐயா அந்தனரே சாதா பரிவாரி இருக்கிறேன். அன்னத்தை சாப்பிடுங்கள் ஐயா. அவரை பார்க்க வேண்டாம். என்ன வேண்டும் என்று எங்களிடத்திலே கூறுங்கள். ஐயா வாசனை பண்ணுங்க. அம்மனே இந்த ஐயா இங்க சாப்பிடணும்னா சும்மா உப்பு இல்லாத சாப்பிட்டு எப்படி? அதுக்கு என்ன பண்ணலாம்? உப்பு குறைவாக இருக்கிறதா? என்ன பண்ண? அதுக்கு எல்லா சுவையும் சரியா இருந்தா தான் சாப்பிட முடியும். குறையா இருக்குது. என்ன குறையா இருக்குது? சாப்பிடாமலே குறையாக இருக்கிறது என்றால் எப்படி நாங்கள் எப்படி சாப்பிட்டு பழக்கம் பண்ணப்பா? எப்படிதான் சாப்பிடுவீங்க? சாராயத்தோடையா? அம்மணி நான் எங்கேயாவது போய ஒரு மனையில உட்கார்ந்து சாப்பிடணும், யாராவது பெண்கள் பரிமாறணும்னா என்னது சொல்லுங்கள் ஐயா. நானும் உட்கார்ட்டா? நீ உட்கார்றது ஒண்ணு நான் ஒரு காமல குண்டு போய் உட்கார்றது ஐயா. சொல்லுங்கள் ஐயா. இப்படி இருந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு நீ பரிமாற நான் சாப்பிட மாட்டேன். காட்டுவாங்க ஐயா.
தெரியாது. நாங்கள் எப்படி பரிமாற வேண்டும் அதை தாங்கள் சொன்னால்தானே எனக்கு தெரியும். ஆடையாபரணம் ஒட்டு துணியோடு இருக்கப்படாது. துணியோடு இருக்கப்படாது. உடம்புல ஒட்டு துணி கூட இருக்கக்கூடாதா? இருக்கப்படாது. ஏங்க பகவானே, விலை தெரியுது. ஆமா பொருளெல்லாம் தெரியுமே, என்ன பண்றது? எல்லாமே தெரியும்பா, சாப்பிடுவேன். வெளியில வச்சுட்டு இருக்கியா? இதை சாப்பிட்டுருவேன். இந்த ஒண்ணு தெரியுமே, அதுல விளக்காட்டம் அதுவும் அது வேணுமா? இந்த வாரத்துல உட்காரணும். இப்படி உட்காரணும். அவனுக்கு வேலை கேட்க சொல்லுங்க. எங்க உட்காரு. நானும்மா உட்காரு. நானும் உட்காரணும். இப்படி உட்கார்ந்து பரிமாறணும். அப்ப சாப்பிடுவீங்களா? அப்பதான் ஐயா சாப்பிடுவாரு. அப்படியா? ஒரு ஆசை பாவம். அவரு சாப்பிடறதா இருந்தா உடம்புல ஒற்று துணி கூட இருக்கக்கூடாதான். சரி, பிறந்த மேனியோட வந்து சாதம் போட்டா தான் சாப்பிடுவாராம். ஒரு முனிவராகப்பட்டவர் ஆமா என்னை பிறந்த மேனியோடு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே, ஆமா இது எப்படி சாத்தியமாகும்? ஆமா அவர் ஆசைப்பட்டு கேக்குறாரு. ஆமா, உங்க கணவரும் பத்மையில் கணவரும் வந்த யாரு வந்தாலும் மனம் கோணாமல் பிடிக்கி எது கேட்டாலும் குடுக்க சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆமா, அதனால அவரால நமக்கு ஏதாவது விபரீதம் வந்துரும். அவர் சொல்ற மாதிரியே காட்டு, நம்ம காட்டிட்டு போறது நமக்கு என்ன? அப்படியா? அம்மா, அப்படி என்றால் நான் எப்படி தெரியுமா? நான் பிறக்கும் பொழுது 60 அடி கூந்தலுடன் பிறந்திருக்கிறேன். அதனால என் சிகையை மறைத்து விட்டு என் அகமானத்தை மறைத்து நான் சாதத்தை எடுத்து வருகிறேன். அப்படி பண்ணு. அந்தான போட்டு உட்காருக்கணும் போகணும். சரி விடுவாங்க. மதியம் என்கிட்ட சொல்லி விட்டாரு, இப்படி ஒஞ்சிருக்கிட்டு உட்காந்தா சுண்ணாம்பு அடிக்கிறவங்களாட்டம் சாப்பிட மாட்டாரு. இப்படி குந்த வச்சு உட்காந்து எதுக்கால போடணுமா? அப்படியே போடு. இப்படி வா. ஆமா, எப்படி குந்த வச்சு உட்காந்து இப்ப மூடு. கொஞ்சம் கொடுத்தா போதும் தானே எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் மாய போட்டு பாரு. எனக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும். அதுல கேட்டா உட்காரு, இதுல உட்காரு. மறுகாலம் கொண்டு வா. சென்று வருகிறேன் ஐயா.
விட்டார். எங்கு சென்றார் என்றே தெரியவில்லையே. என் தாதிமார்களா? ஆமா இப்பொழுது இங்க ஒரு முனிவர் சாதம் அருந்தி கொண்டிருந்தாரே, ஆமா அவர் எங்கு சென்று விட்டார்? அவர் எல்லாம் ஒதுக்கி கூட்டிட்டு போயிட்டாரு இடையில. அப்படியா? அது என்ன தாரையாட்டம் தெரியுது. ஒரு தலவானா தாடி வந்த அந்தனருக்கு பரிமாறினாயா மனம் கோணாமல் பிடிக்கு? வந்த அந்தனருக்கு மனம் கோணாமல் சாதம் பரிமாறினேன். சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் சரி மது சாதம் எடுத்து வரலாம் என்று அரண்மனைக்குள்ள போயிட்டு வரும் பொழுது வந்த முனிவராகப்பட்டவர் அந்த மார்க்கமாக வருந்து விட்டார் ஐயா. அப்படியா? ஆமா. சரி, தாங்கள் இந்த கோலத்தில் இருக்கிறீரே ஐயா. முனிவர் வந்தார் அல்லவா, அவருக்கு சாதம் பரிமாறும் பொழுது சரி ஐயா சாதம் பரிமாறுகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? பெண்ணே, எனக்கு நீ சாதம் பரிமாற வேண்டும் என்றால், ஆனால் இந்த மேனியுடன் நீ சாதம் பரிமாறக்கூடாது. நீ பிறந்த மேனியுடன் எனக்கு சாதம் பரிமாறினார் நான் சாதம் அருந்துகிறேன் என்று சொன்னார். அந்த அந்தனர் தன்னை பிறந்த மேனியோடு பரிமாற சொன்னாராம். ஆனால் நீங்கள் போகும்போது எடுத்துரைத்து சென்றீர்கள். பெண்ணே, யாராக இருந்தாலும் சரி வருவோருக்கு மனம் கோணாமல் பரிமாற வேண்டும் என்று சொன்னீர்கள். உண்மைதான். அதனால என் கூந்தலை விரித்து விட்டு என் அகமானத்தை மறைத்து அந்தனருக்கு சாதம் பரிமாறினேன். அப்படியா? வந்தவர் யாரா இருப்பார்? ஓம் நமச்சிவாய நம. வந்தவர் முக்கன் படைத்த பரமேஸ்வரனே தன்னுடைய இல்லாசனம் தேடி வந்திருக்கிறார். தன்னை பரிசோதிப்பதற்காக வந்திருக்கிறார். நமது இல்லம் தேடி அந்த முக்கன்தாரி பரமக்கடவுளே வந்தாரா? உண்மைதான். எப்பேற்பட்ட பேரு பெற்றோம் சுவாமி. உண்மைதான். இருந்தாலும் இந்த அன்னத்தோடு வீரிய விந்து கலந்திருக்கிறது. ஒன்னானப்பட்ட சிவன் உலகத்துக்கெல்லாம் பலி எடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய வீரிய விந்து இது வீணாக கூடாது. இதை நீ சாப்பிடத்தான் வேண்டும். அப்படியா? உண்மைதான். இதோ நானோ ஒரு கற்பனரி தவறாத மங்கை. கணவனே பெரிதென்று வாழக்கூடிய நான் இந்த சிவனுடைய விந்தாசரத்தை நான் சாப்பிட்டால் அதனால் என் கற்பு பறி போய்விடும். அதனால் இது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதோ அருகிலே இருக்கக்கூடிய குதிரையில் ஆயத்திலே எடுத்து வீசி விடுகிறேன். என்ன வித்தையாக இருக்கிறது? நாம் இந்த குதிரைக்கு சாதத்தை வைத்தோம். ஆனால் இந்த சாதத்தை சாப்பிட்ட உடனே குதிரையினுடைய ஒரு குழந்தை இன்றி இருக்கிறது. உடலாகப்பட்டது மனித உடலாகும். தலையாகப்பட்டது
இருக்கிறது. இந்த அதிசயத்தை நம் கணவரிடத்திலே எடுத்து கொடுக்கலாம். அந்த மீதம் வச்சு போன சாதத்தை சாப்பிட்டாயா? என்னதான் ஒன்றாடப்பட்ட சிவனாக இருந்தாலும் அவருடைய விருந்தாச்சாரத்தை நான் சாப்பிட்டால் என் கற்பத்தை பறி போய்விடும் என்று சொல்லி, ஆனால் அந்த சாதத்தை குதிரை லாயத்திலே எடுத்து வைத்தேன். அப்படியா? சிவபெருமானுடைய வீரையை விந்து கலந்த சாதத்தை சாப்பிடவில்லையா? அப்படி குதிரை லாயத்திலே எடுத்து வைத்த உடனே அந்த குதிரையாகப்பட்டது எடுத்து சாப்பிட்டு இருக்கு போல் தெரிகிறது. அஸ்வம் என்று சொல்லக்கூடிய குதிரை சாப்பிட்டது. திசைப்பண்ட ராத்தங்காமல் பிடிக்க குழந்தையாக பிறந்து விட்டதா? கண்ணே, என்ன குழந்தை இது? இது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியா? சரி, இதுக்கு பெயர் சூட்ட வேண்டும். அதாவது பேர் வைக்கிறதுன்னா நான் தான் வைப்பேன் எப்பவுமே. அப்படியா? எங்க ஊர்ல பிறக்கிற குழந்தைகள்லாம் நான் தான் பேர் வைப்பேன். ஆமா, அட்ரஸ் கேட்டுட்டு தான் வர்றாங்க. அட்ரஸ் கேட்பாங்க, அங்க வந்து நான் தான் சொல்லுவேன். சரி, ஆசைப்படுற வைப்பா, அட்ரஸ் கேட்கிற ஆசைப்படுற வைப்பா. இடத்துல சரி, இதுக்கு தொங்கு புடுக்கணும் வைக்கலாம். அப்படியெல்லாம் இல்ல. இது வந்து ஆமா, பேர் வைக்கணும்னு பேசிட்டு இருக்கிறோம்ல, அந்த நேரத்துல அந்த மார்க்கமா என்னமோ ஒலி கேக்குது. என்ன நல்லா காது கொடுத்துக்கலாம். சிவபெருமானுடைய வீரிய வந்து ஆச்சரித்தினால அஸ்வத்துக்கு பிறந்ததுனால குழந்தைக்கு அஸ்வத்தாமா பிறந்திருந்தால் எனக்கு பாலாகப்பட்டது சுரந்திருக்கும். பால் கொடுத்திருப்பேன். ஆனால் நான் பெறாத பிள்ளையாகபடியால் இந்த குழந்தை பாலுக்காக அழுகிறது. இருப்பது வறுமையில் இருக்கிறோம். குழந்தைக்கு பாலுக்கு என்ன செய்வது? அது தாங்கள் தான் யோசனை. அதுக்கு முன்பதாக இந்த வேண்டுதல் வைத்து இன்னைக்கு விடிய 30 நாளையும் யாரு தங்ககிரியை சேர்ந்த செல்வப்பா நிர்மலா அம்மா குடும்பத்தினர் அவங்க 2 பையனுக்கும் இன்னும் வாரிசு வரல. ஆண் வாரிசு வரல, பெண் வாரிசு இருக்குது. தாயே பச்சியம்மா, அதாவது ரஞ்சித் பிரியவதனாவு தம்பதிக்கு அடுத்த வருஷம் இந்நாளுக்குள்ள ஆண் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடணும். அதே போல ஆனந்தகுமார் லதா சொர்ணலதா தம்பதியினருக்கும் அடுத்த வருஷம் இன்ன தேதிக்குள்ள தாயே பச்சியம்மா உன்னுடைய கையில எப்படி குழந்தை இருக்கிறதோ அது போல அடுத்த வருஷம் இந்நாளுக்குள்ள 2 தம்பதிகளுக்கும் எப்படி ஆண் குழந்தை விளையாடுகிறதோ அது போல அவர் குடும்பத்திலே ஆண் வாரிசு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பச்சியவனை பிரார்த்திக்கின்றேன். நான் பால பருவத்தில விதுரனன், அதாவது பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய துருவதன், அவனும் பால பருவ பையன், நானும் பால பருவம். 2 பேரும் அக்கினி கோத்த முனிவரிடம் வில்வித்தை, கதைய பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் இதையெல்லாம் கத்துக்கொண்டிருந்தோம். ஆமா, அக்கினி கோத்த முனிவரிடம். இதுல துருபதன் சற்று பின்தங்கிய நிலையில் இருந்தார். பயிற்சி பெறுவதில் பின்தங்கிய நிலையில் இருந்தார். ஆசிரியர் இல்லாத நேரத்தில் என்னை நாடி, நண்பா எனக்கு இந்த பயிற்சி எல்லாம் சரிவர கத்துக்க முடியல, அதனால எனக்கு சொல்லிக் கொடு, நானும் ஒரு சிறந்த மாணாகனாக விலகணும் அப்படின்னு என்ன கேட்டார்.
அப்படி நான் சொல்லித் தரும் தருவாயில பாசம் என் மேல் அதிகமாகி நண்பா நீ செய்த உதவிக்காக நாளைக்கு நான் பாஞ்சால தேசத்தை ஆளும் பொழுது உனக்கு பிரதிபாதி நாடு தருகிறேன் என்று சொன்னார். பால பருவத்திலே எனக்கு சிநேகிதனாக இருக்கக்கூடிய பாஞ்சாலன் என்று சொல்லக்கூடிய துருவதன் நாட்டுல பாதி கொடுக்கன்னு சொன்னார். நாட்டுல பாதி கொடுக்காட்டினா போதும். நாம என்ன பண்ண போறோம்? இந்த குழந்தையினுடைய பசியை தீர்ப்பதற்காக அதனால பாஞ்சால தேசம் சென்று ஒரு பசுமாடு வாங்கலாம். எனக்கும் இப்ப வயதாகிச்சு. கண்டிப்பா இப்ப நாடாண்டுகிட்டு தான் இருப்பார். அதனால பாஞ்சால தேசம் போகலாம். சொல்லு மாறாரு முன்ன சொன்ன மாதிரியே தாயே பச்சியம்மா இதோ பிரியவதனாவுக்கும் ரஞ்சித் குமாருக்கும் தாயே பச்சியம்மா உன் கையில எப்படி ஒரு ஆண் குழந்தை விளையாடுகிறதோ அதுபோல அடுத்த வருஷம் உன்னுடைய திருவிழாவுக்குள்ள அவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கணும். அதே போல ஆனந்தகுமாருக்கும் ஸ்வர்ணலதாவுக்கும் உன் கையில இருக்கிற ஆண் வாரிசு போல தாயே பச்சியம்மா மன்றாடி கேக்குறேன். மனமிறங்கி வந்து அடுத்த வருஷம் திருவிழாவுக்குள்ள 2 பேத்துக்கும் ஆண் வாரிசு கிடைச்சிடணும். தாயே பச்சியம்மா ஆண் வாரிசு கிடைத்து விட்டால் இது போல பெரிய ஒரு சபையை அமைத்து தெருக்கூத்து நாடகம் விடுறோம் அப்படின்னு அளவுக்கு ஒன்று சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நானும் அந்த வீட்டுல உப்பு ஊறுகாய் தின்னு நான் வளர்ந்திருக்கிறேன்னா 60% அவங்களாலதான் வளர்ந்திருக்கிறேன். தாயே பச்சியம்மா வாழ்த்துறதுதான் என்னுடைய கடமை, வரம் கொடுப்பது நீயம்மா.